சிச்சு ஃபுட் பிசினஸ். ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் கிட்ட நின்னுக்கிட்டு சிச்சு காக்கா கொக்கு கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. கொக்கு, இந்த பில்டிங்ல இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் லெவல்ல ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு வாடகை எவ்வளோ? ஒரு 100, ஒரு 200, எப்படி இருந்தாலும் ஓகே தான். அதுக்கு கொக்கு சிரிச்சுக்கிட்டு, 100ஆவது 200ஆவது சிச்சோ, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஊருக்கு நடுவுல இருக்கிறது. வாடகை மாசம் 10,000 ரூபாய், அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். சிச்சு காக்கா அதை கேட்டதும் ஷாக் ஆகி நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு, அட கடவுளே, மாசம் வாடகை 10,000 ரூபாவா? அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாவா? அப்படி இந்த ரூம்ல நீ என்ன வச்சுக்கிட்டு இருக்க? நீ இவ்வளவு பணம் கேக்குற? இந்த ரேட்டை கேட்ட உடனே எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு தெரியுமா? இங்க பாரு சிச்சோ, நீ சும்மா போய் உள்ள உக்காந்தாலும் நான் ரெண்ட் வாங்குவேன் தான். உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ, இல்லனா விட்டு அடிச்சுட்டு போ. கஸ்டமர்ஸ் நிறைய பேரு வெயிட்டிங்க. இந்த ரூம்ல கருப்பாம்பூச்சியை விட்டா வேற எதுவும் இல்ல. உன் ரூம நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கும்போது அப்பதான் அவருடைய புள்ள சின்ன காக்கா அங்க வந்தான். என்னாச்சுமா? ஃபாஸ்ட் ஃபுட் சென்டருக்கு இடம் கிடைச்சுதாமா? எங்க இருந்துடா கிடைக்கும்? அந்த கொக்கு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறான். இந்த அளவுக்கு பேராசை யாருக்கு இருக்க கூடாதுரா? அப்படின்னா நம்ம ஃபுட் பிசினஸ் பிளான் டிராப் ஆமா? இல்லடா, சிச்சு என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே இல்ல. எனக்கு கரண்ட் பில்லு கட்டக்கூடாது, கடை வாடகை கட்டக்கூடாது, பஞ்சாயத்துக்கு டாக்ஸ் கட்டக்கூடாது. ஆனாலும் பிசினஸ் செய்யணும். எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். அந்த நேரத்துலதான் ஒரு குரங்கு ஒரு பழைய துருப்பிடிச்ச ஆட்டோவை விக்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த உடனே சிச்சு காக்காவுக்கு திடீர்னு மண்டையில ஒரு பல்பு எரிஞ்சுது. கிடைச்சதுரா ஐடியா. டே சின்னோ, போய் அந்த குரங்கோட ஆட்டோவை நிப்பாட்றா, எனக்கு பெரிய வேலை இருக்கு. என்னது, ஆட்டோவை நிப்பாட்டணுமா? ஏமா, என்னமா பண்ண போற? டேய், ஆட்டோவை வாங்கினா ஆட்டோ ஓட்டிதான் ஆகணுமா என்ன? அந்த ஆட்டோ தான் என்னோட புது ரெஸ்டாரண்ட். அந்த ஆட்டோவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி ரெடி பண்ண போறேன். பிசினஸ் நல்லபடியா நடக்க போகுது பாரு. இப்படியே சில நாட்களும் போச்சு. சிச்சுக்காக கொஞ்சமா பணம் கொடுத்து அந்த பழைய ஆட்டோவை விலைக்கு வாங்கினா. அந்த பழைய ஆட்டோல இருக்கிற சீட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல சமைக்கிறதுக்கு தோதா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ப செஞ்சான். ஆட்டோவுக்கு மேல ஒரு தண்ணி டேங்கும் இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அந்த ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு ஊருக்கு நடுவுல வந்துகிட்டு இருந்தா. ஆட்டோ சவுண்ட் ஹெவியா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவ டிஃப்ரெண்டா ஒரு ஹார்ன் வச்சிருந்தா. அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்ட உடனே எல்லா பறவைங்களும் வெளியில வந்தாங்க. மகிக்கழுகு, லூசி, சோட்டு, டோனி பசங்க எல்லாருமே அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டு வேகமா வெளியில வந்தாங்க. அம்மா, யாரோ ஐஸ்கிரீம் வண்டி தள்ளிக்கிட்டு வராங்க அம்மா, எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுமா. அது ஐஸ்கிரீம் வண்டி இல்லடா, ஆட்டோ மாதிரி இருக்கு, யாரோ ஓட்டிக்கிட்டு வராங்க. ஆட்டோவை நிப்பாட்டிட்டு சிச்சு காக்கா ஸ்டைலா வெளியில வந்துச்சு. ஹலோ பேர்ட்ஸ், வெல்கம் டு சிச்சு ஃபுட் ட்ரக். எங்க இந்த ஆட்டோ இருக்குமோ அங்க இந்த சிச்சுவும் இருப்பா. என்ன சிச்சு இது, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வர? ஓ, இப்ப ஆட்டோ ஓட்டுறியா நீ? ஆட்டோ ஓட்டலட்டு நீ, இது என்னோட ஃபுட் ட்ரக்கு. நான் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அந்த கொக்கு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் 10,000 ரூபாய் வாடகையும் கேக்குது. கூடவே கரண்ட் பில் வேற. இதெல்லாம் என்னால கட்ட முடியாது. அதனாலதான் இந்த ஆட்டோவை நான் விலைக்கு வாங்கிட்டேன். இப்ப இதுதான் என்னுடைய 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட். இதுல எல்லாமே கிடைக்கும். வாவ் சிச்சு, உண்மையே சொல்றேன், உன்னை மிஞ்ச யாருமே இல்ல. புதுசு புதுசா பிசினஸ் ஐடியா கண்டுபிடிக்கிறதுல எப்பவுமே நீ தான் டாப். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியா நல்லா இருக்கு, ஆனா என்னெல்லாம் சமைக்கிற? உன்கிட்ட மெனு இருக்கா? மெனு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் சோட்டோ. ஆட்டோ ஸ்பேர்ஸ் வச்சே நான் மெனு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆட்டோ கீர் தோசை அப்படின்னா டபுள் மசாலா, சைலன்சர் சூப்பு அதாவது மிளகு ரசம், பம்பர் பிரியாணி அப்படின்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஹெட்லைட் ஹல்வா அதாவது ஸ்வீட்டு. மெனு கேட்டதுமே பன்னுவுக்கு நாக்குல எச்சில் ஊறுச்சு. ஆஹா, ஓஹோ ஆண்டி, மெனு கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கே, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு 2 ஆட்டோ கீர் தோசை போட்டு கொடுக்குறீங்களா? இப்பவே அதை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. டண்டா, இப்பவே உனக்கு பண்ணித்தரேன். என் முத கஸ்டமர் நீதான். சிச்சு காக்கா ஆட்டோக்கு பின்னாடி இருக்கிற கிச்சனுக்குள்ள போச்சு. அடுப்புல தவா வச்சு தோசைய சுட ஆரம்பிச்சது. எல்லாருமே சிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆட்டோவை சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு, ஆட்டோல சமைக்கும் போது உனக்கு பயமா இல்லையா? அதிகமா அசைஞ்சா அதுவும் அசையும் இல்ல? இல்ல டோனி, என் ஆட்டோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பாரு தோசை எப்படி வருதுன்னு. தோசையில எண்ணெயை ஊத்தி மேல கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டா. பன்னு உடனே கையில ஒரு பிளேட் எடுத்து பிடிச்சுக்கிட்டு, ஆண்டி சீக்கிரமா சூடா அந்த தோசையை இங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க.
சூடா இல்ல அப்படின்னா தோசை சாப்பிடுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதோ பண்ணு, தோசை ரெடி ஆயிடுச்சு, இரு தட்டுல போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிச்சு காக்கா அதோட ஆட்டோவை நிப்பாட்டின இடம் கொஞ்சம் சருவலா இருந்துச்சு. சிச்சு காக்கா ஆட்டோவுக்கு ஹேண்ட் பிரேக் போடவும் மறந்துடுச்சு. சரியா பன்னுவோட தட்டுல தோசை போடுற நேரத்துல அந்த ஆட்டோ அங்கிருந்து நகர ஆரம்பிச்சுது. ஆட்டோமேட்டிக்கா அது ஆன் ஆகி கீழே போக ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா அதை பார்த்து பயந்து, என்ன இது, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. சின்னோ, டேய் ஆட்டோ நிப்பாட்றா. அம்மா, நான் இங்க இருக்க, நான் எப்படி ஆட்டோ நிப்பாட்டுறது? ஹேண்ட் பிரேக் போடவே இல்லையா? போடல நினைக்கிறேன்டா, மறந்துட்டேன். ஆட்டோ போய்கிட்டே இருக்கேடா. ஆட்டோ மெதுவா முன்னாடி போய்கிட்டே தான் இருந்துச்சு. உள்ள சிச்சு காக்கா கையில தோசை தவா பிடிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் பன்னு கையில தட்டை பிடிச்சுக்கிட்டு சிச்சுவோட ஆட்டோக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். அப்போ பன்னு சத்தமா, ஆண்டே இருங்க, என்னோட தோசை எனக்கு கொடுத்துட்டு போங்க, ரொம்ப பசிக்குது, என்னால பசி தாங்க முடியல ஆண்டி. சிச்சு காக்காவால குனிய கூட முடியல. டேய் பன்னு, நான் ஆட்டோ போய்கிட்டு இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ என்னடா இப்படி பண்ற? சீக்கிரமா வந்து ஆட்டோவை பிடிச்சுக்கோடா. ஆண்டி, நான் ஒரு சின்ன கிளி, என்னை ஏன் இப்படி ரன்னிங் ரேஸ் ஓட விடுறீங்க? தோசை கொடுத்துட்டு ஓட விட்டா கூட பரவாயில்ல, இப்படி தோசையை கூட கொடுக்காம என்னை இப்படி ஓட விடுறீங்களே ஆண்டி. டே பன்னு, தோசைக்காக ஆட்டோ பின்னாடியே நாய் போற மாதிரி போய்கிட்டு இருக்க, வாடா. அப்படிலாம் பின்னாடி வர முடியாதுமா. ஆண்டி ஆண்டி வண்டியை நிப்பாட்டுங்க ஆண்டி, அந்த தவளை தோசை ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன், அப்படியே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு பன்னு கத்திக்கிட்டே இருந்தா. ஆனா சிச்சு காக்காவோட வண்டி ஸ்லோப்ல இன்னும் வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. உள்ள சிச்சு தவச்சுக்கிட்டு இருந்தா. டேய் பன்னு, இருடா, தோசைய நான் தூக்கி எறிற, கேட்ச் பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அந்த தோசை தவால இருக்கிற தோசைய அப்படியே காத்துல தூக்கி எரிஞ்சா. அத பார்த்து பன்னு வேகமா ஓடி வந்து, சூப்பர் ஆண்டி, இப்ப பாருங்க என்னோட ஃபீல்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு எகிரி ஒரு பால கையில கேட்ச் பிடிக்கிற மாதிரியே ஸ்டீல் தட்டுல அப்படியே அந்த தோசைய கேட்ச் பிடிச்சா பன்னு. அது ஒரு நல்ல கேட்சா இருந்துச்சு. வாவ், நான் சரியா கேட்ச் பிடிச்சிட்டேன், என்னோட கீர் தோசை எனக்கு கிடைச்சிருச்சு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தோசைக்காக எல்லாரும் கவுண்டர் கிட்ட நிப்பாங்க, ஆனா இவ என்னமோ அந்த கவுண்டருக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கானே. சீச்சோ, முதல்ல ஆட்டோவை நிப்பாட்டுறதுக்கான வழி ஏதாவது இருக்கான்னு பாரு. ஆட்டோ நேரா முன்னாடி போய் அங்க இருக்கிற மண்ணுல மோதி நின்னுடுச்சு. அப்போ ஆட்டோ இடிச்ச வேகத்துல சிச்சு காக்காவோட சைலன்சர் சூப்பு, சூடா இருந்த அந்த சூப்பு சிச்சு மேல அப்படியே ஊத்துக்கிச்சு. சிச்சு காக்கா கத்த ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, சூப்பு என் மேல கொட்டிடுச்சே, கொத்தமல்லி மாதிரி நான் வெந்துட்டனே, காப்பாத்துங்கடா அப்படின்னு சொன்னது எல்லாரும் சிச்சு பக்கத்துல போனாங்க. லூசி, டோனி 2 பேரும் சேர்ந்து சிச்சுவை வெளியில கூட்டிக்கிட்டு வந்தாங்க. என்ன ஆச்சு சிச்சு, சுட்டுடுச்சா? பாவம் சிச்சு வேர்வை தொடச்சுக்கிட்டு, இல்ல சோட்டோ, நல்ல வேலையா கதகதப்பாதான் இருந்துச்சு, கொதிக்க இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு என் பட்டு புடவையோட சேர்ந்து என் உடம்பும் எரிஞ்சு போயிருக்கோம். இன்னொரு பக்கம் பன்னு தோசையை சாப்பிட்டு பார்த்து, ஆண்டி என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, தோசை சூப்பர், இவ்வளவு தூரம் ஓடி வந்ததுக்கு எனக்கு நியாயம் தான் கிடைச்சிருக்கு, ஆனா இன்னொரு தடவை தோசை ஆர்டர் பண்ண எனக்கு ஹோம் டெலிவரி கொடுங்க, இப்படி ரன்னிங் ரேஸ்ல ஓட விடுற மாதிரி ஓட வைக்காதீங்க. லூசிபரா சிரிச்சுக்கிட்டே, சிச்சு உன்னோட மீல்ஸ் ஆன் வீல்ஸ் ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னொரு தடவை ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டேனா மீல்ஸ் ஆன் வீல்ஸ் மட்டும் இல்ல ரன்னிங் ரேஸும் சேர்ந்து வரும். அது கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கத்தான் செய்யும். பரவாயில்ல சிச்சோ, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உன் ஐடியா ரொம்ப சூப்பர், ரெண்ட் கட்ட வேண்டிய அவசியமே இல்லாம பிசினஸும் நீ நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்க, உன் பிசினஸ் நல்லபடியா வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அன்னையில இருந்து சிச்சு காக்கா ஆட்டோவை டிரைவ் பண்ண நல்லாவே கத்துக்கிட்டா. தினமும் காலையில ஒரு தெருவுல, மதிய நேரம் ஒரு தெருவுல, சாயந்தர நேரம் ஒரு தெருவுல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ரெண்ட் கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கல. இத பார்த்து கொக்கு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஐயோ, என் ரூமை யாரும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே, இந்த சிச்சு கம்மி செலவுல ஆட்டோல ஒரு பிசினஸ் பண்றத பார்த்து எல்லாரும் அதே மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இதனால எனக்கு தான் லாஸ் ஆயிடுச்சு. அப்பதான் சிச்சு காக்கா அந்த பக்கமா பாம் பாம்னு ஹாரன் அடிச்சுக்கிட்டு கொக்கு பக்கத்துல வந்து நின்னு, என்ன கொக்கு, ரெண்ட்டுக்கு யாரும் இன்னும் வரலையா? பேசாம என்னோட கடையில கிளீனர் வேலைக்கு சேர்ந்துடுறியா? மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்கறேன், என் பிசினஸும் நல்ல டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கு. அது கேட்டு கொக்கு ரொம்ப சோகமா, சாரி சிச்சு, நான் ரொம்ப பேராசப்பட்டுட்டேன், அதனாலதான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப வண்டிக்குள்ள இருந்த பன்னு எட்டி பார்த்து, ஆண்டி சீக்கிரமா வண்டியில ஏறுங்க, அங்க அந்த தெருவுல யாரோ ஹெட்லைட் ஹல்வாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, பிசினஸ் நடக்கணும்ல. இதோ வரடா பன்னு அப்படின்னு கொக்கு கிட்ட, பாத்தீங்களா, புது ஐடியா ஒண்ணு இருந்தா போதும்,
உங்க அளவுக்கு பேராசப்பட்டுக்கிட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லி சிச்சு அவளுடைய ஆட்டோ ஃபுட் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அவ பாட்டுக்கு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கை நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. நடுராத்திரி தெரியாத உறவுகள். ஒரு நாள் சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும் அவங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாங்க. ஆனா நடுராத்திரி ஆனதுனால அவங்களுக்கு அந்த ராத்திரி எங்க தங்குறதுன்னே தெரியல. ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். அது புது ஊரு. சோட்டு கிளி, பன்னு கிளி, சிச்சு காக்கா, சின்ன காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம நடுத்தெருவில் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பன்னு அழுதுகிட்டே, அம்மா எனக்கு காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப பசிக்குது, எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுமா, நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. டேய் பன்னு, இது நம்ம ஊர் இல்லடா, இங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. யாராவது தெரிஞ்சவங்க வீடு இருந்தாலாவது ராத்திரி படுத்துக்கலாம். இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாரு இருக்காங்க சோட்டோ? கொசு வேற கடிக்குது. பேசாம ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு ராத்திரி இந்த மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிடலாம். அம்மா என்னால எங்க படுக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கும். அப்போ திடீர்னு அந்த மரத்துக்கு பின்னாடி பகுதியில இருந்து யாரும் 2 பேரு பேசின குரல் கேட்டுச்சு. அது மகிக்கழுகும் லூசி புறாவும். பாத்தியா லூசி, முந்தா நேத்து துணியோட வீட்டுக்கு யாரோ 4 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு அவ இடம் கொடுத்தா. நான் போய் அவங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொன்னா. ஆனா உண்மையிலேயே அது அவங்க சொந்தக்காரங்களே இல்ல. அட ஆமாங்க மகி, இந்த துணி சரியான பைத்தியக்காரி. நடுராத்திரியில வீட்டு கதவை தட்டி நாங்க உங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொன்னா போதும், அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு நல்லா படுத்து தூங்க வைப்பா. இந்த உலகத்துல அவள மாதிரி முட்டாளி யாராவது இருக்காங்களா? சொந்தக்காரங்கன்னு சொன்னா அப்படியே நம்பிடுறா. என்னவோ இந்த துணி. சரி வா, நேரமாகுது, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சுவோட மனசுக்குள்ள ஒரு நல்ல ஐடியாவும் வந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் ரகசியமா, சோட்டோ சோட்டோ, கேட்டி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி நாம சந்தோஷமா போய் அந்த வீட்லயே தங்கலாம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிற சிச்சோ? யார் வீட்ல போய் தங்குறது? ஐயோ சோட்டோ, அதான் அவங்க பேசிக்கிட்டாங்களே, யாரு வேணாலும் அந்த துணியோட வீட்டுக்கு போய் நாங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னா துணி வயிறார சாப்பாடு போட்டு தூங்குறதுக்கு இடம் கொடுப்பான்னு சொன்னாங்களே. பேசாம நாமளும் பொய் சொல்லி அங்க போலாம்ல. ஐயோ, பொய் சொல்றதா? அது தப்பு இல்லையா சிச்சோ? அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகுறது? எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதான் துணி ரொம்ப அப்பாவியாமே, நாம சொந்தக்காரங்க மாதிரியே நடந்துக்கலாம். டேய் பன்னு, உனக்கு பிரியாணி வேணும்னா வா, அந்த துணி வீட்டுக்கு போலாம். பிரியாணி கிடைக்கும்னா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் ஆண்டி, சொந்தக்காரங்களும் நடிக்கணும் அவ்வளவுதானே. அன்னைக்கு ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். துணிக்குருவி அவ வீட்டு வாசல்ல அடுப்பு பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்திலேயே கைத்து கட்டல போட்டுக்கிட்டு துணியோட பொண்ணு புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா, சோட்டு கிளி, பன்னு, சின்னு எல்லாருமே துணியோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு சத்தமா அழுதுகிட்டே, துணி, எவ்வளவு நாளாச்சுடி உன்னை பார்த்து, என் கண்ணெல்லாம் இப்ப கலங்குது. எங்க ஞாபகம் இருக்கா? நாங்க நாங்க அப்படி என்ன உறவுன்னு சொல்ல முடியாம சோட்டுவை பார்த்து சைகை காட்டுச்சு. அப்போ சோட்டுவும் பதட்டமா, நாங்க உங்க உங்க தாத்தா இருக்காருல்ல, அவர் தம்பி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவருடைய பிள்ளையோட பொண்ணுங்க நாங்க. அத கேட்டு துணி சமையல் பண்றதை நிப்பாட்டிட்டு ஆச்சரியமா, எங்க தாத்தாவோட தம்பி குழந்தைங்களா? அப்ப நீங்க எங்க சொந்தக்காரங்களா? ஆமா துணி, சின்ன வயசுல உன்னை எங்க மடியில வச்சு நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீ இவ்ளோ பெரியவளா வளர்ந்துட்ட. இந்த ஊர்ல எங்களுக்கு யாரையும் தெரியாதா? நாங்க உன்னை தேடிக்கிட்டு தான் வந்தோம். அப்போ பன்னு கிளி வயிறு பிடிச்சுக்கிட்டு, ஆமா சித்தி, நாங்க உங்க சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்களுக்காக நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க? அடுப்புல இருந்து வாசம் நல்லா வருது. அப்போ புஜ்ஜி எழுந்துச்சு வந்து, அம்மா யார் இவங்க? இவங்க உண்மையில நம்ம சொந்தக்காரங்க தானா? அப்போ துணிக்குருவி முகத்துல ஒரு சிரிப்போட ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே, இருப்பாங்க புஜ்ஜி, மனுஷங்கன்னா சொந்தக்காரங்க இருக்கத்தானே செய்வாங்க. ஆனா வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கிற சொந்தக்காரங்களை வெளியில நிப்பாட்டினா நல்லா இருக்குமா? வாங்க வாங்க, முதல்ல வந்து எல்லாரும் உள்ள உட்காருங்க. சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, சரிதான், இவ பைத்தியக்காரிதான் போல, என்ன சொன்னாலும் நம்பிட்டா. சரி துணி, இதோ உள்ள வரோம். துணி அவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் பாய் போட்டு அவங்கள உட்கார வச்சா. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. இருங்க, சமையல் இப்ப முடிஞ்சிரும், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன். துணி வேக வேகமா சமையல செஞ்சு வாழை இலைய போட்டு அவங்க எல்லாருக்குமே சமைச்ச சாப்பாட பரிமாறினா. பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு அப்பளத்தையும் பொரிச்சு வச்சா. பன்னு அதை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, சித்தி, நீங்க எங்க அம்மா சமைக்கிறத விட ரொம்ப சூப்பராவே சமைக்கிறீங்க. அதுலயும் இந்த சாம்பார்ல நெய் போட்டு கொடுத்தீங்க பாருங்க, ஆஹா, சொர்க்கமே கண்ணுக்கு தெரியுது. பன்னு பொறுமையா சாப்பிடுறா.
சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு டோனி. நாங்க திடீர்னு வந்தாலும் நீ ரொம்ப நல்லா கவனிக்கிற. இதுல என்ன இருக்கு? சொந்தக்காரங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட கவனிக்கலனா எப்படி? தினமும் நாங்க 2 பேர் தான் இருப்போம். இன்னைக்குதான் வீடு கலகலன்னு இருக்கு. ஆமா, எனக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சின்ன பொண்ணு கூட நான் விளையாடலாம் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா துணி அவங்க படுக்கிறதுக்கு கட்டில கொடுத்தா. ஆனா அவங்க 2 பேரும் மட்டும் தரையில தான் படுத்துக்கிட்டாங்க. ஐயோ டோனி, நாங்க கட்டில படுக்கிறது நீ தரையில படுக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இல்ல பரவாயில்ல, நீங்க உறவுகள், உங்களை நல்லா பாத்துக்கணும். எல்லாருமே தூங்குனாங்க. ஆனா சிச்சு சோட்டுவுக்கு மட்டும் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி துணி புஜ்ஜி 2 பேரும் வெளியில வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொய் சொல்லி இப்படிப்பட்ட நல்லவங்களை ஏமாத்திட்டோமே அப்படின்னு சிச்சு சோட்டு 2 பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோட்டோ, ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் வரல. துணி ரொம்ப அப்பாவியா இருக்கா. நமக்கு சாப்பாடு போட்டு அவ தரையில படுத்துக்கிட்டு நமக்கு பாரு படுக்க கட்டில கொடுத்தா. ஆமா சிச்சு, எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கும் தங்க இடம் வேணும்னு சொல்லி இவ்வளவு நல்ல பறவைங்களை ஏமாத்துறது ரொம்ப தப்பு. நாம ரொம்ப சுயநலக்காரங்க. ஆனா துணி ரொம்ப நல்லவ. இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால இங்கிருந்து போக முடியாது. வா, அவ அடிச்சாலும் பரவாயில்ல, நாம யாருன்னு உண்மையை சொல்லிடலாம். 2 பேருமே முடிவெடுத்து வெளியில கோலம் போட்டுக்கிட்டு இருந்த துணி பக்கத்துல போனாங்க. 2 பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிருந்தாங்க. துணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தோம். சொல்லுங்க. ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? காலையில டிஃபனுக்கு என்ன செய்ய? அப்ப சிச்சு கண்ணுல கண்ணீரோட, துணி, டிஃபனுக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்க ஒரு உண்மையை சொல்லதான் வந்திருக்கோம். நாங்க உங்க சொந்தக்காரங்களே இல்ல. நாங்க பக்கத்து ஊருக்காரங்க. வேற ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது ராத்திரி இருட்டிடுச்சு. எங்க போறதுன்னு தெரியாம சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அதனாலதான் உன்னோட சொந்தக்காரங்கன்னு பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்துட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு. ஆமா துணி, உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிற பறவையை ஏமாத்திட்டு அப்படியே போக மனசு இல்ல. அதனாலதான் உன்கிட்ட நாங்க உண்மையை சொல்றோம் அப்படின்னு உண்மையை சொல்லி சோட்டுக்கிளியும் சிச்சு காக்காவும் தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா துணி புச்சி 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சத்தமா சிரிக்கிறத பார்த்து யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ சிச்சு காக்கா தலையை நிமித்தி துணிய பார்த்து, என்ன துணி, நாங்க மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேக்குறோம். ஆனா நீங்க 2 பேரும் எங்களை பார்த்து எதுக்காக சிரிக்கிறீங்க? அப்போ துணிக்குருவி சிரிப்பு நிப்பாட்டிட்டு அமைதியா, சிச்சு, நீங்க எங்க சொந்தக்காரங்க இல்ல அப்படிங்கறது நீங்க வந்த நொடியிலேயே எனக்கு தெரியும். எப்படின்னு கேக்குறீங்களா? எங்க தாத்தாவுக்கு தம்பி இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுமே. சோட்டு அதை கேட்டு, என்னது, நாங்க சொந்தக்காரங்க இல்லைன்னு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் ஏன் எங்களை திட்டி வரட்டாமா எங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிட்ட? அப்பதான் துணியோட கண்ணுல ஒரு கவலை தெரிஞ்சது. அவ கண்ணுல ஓரமா கண்ணீரும் வந்துச்சு. ஏன்னு சொல்றேன், நீங்க சொந்தக்காரங்க இல்லைன்னு தெரிஞ்சும் உங்களை ஏன் நான் நல்லா பாத்துக்கிட்டேன்னா, எனக்குன்னு யாருமே இல்ல. என்னுடையது காதல் கல்யாணம். நான் ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க வீட்டுல யாரும் என்னை ஏத்துக்கல. அன்னைக்கே தண்ணி தெளிச்சு என்னை தலை முழுகிட்டாங்க. நான் அனாதி ஆயிட்டேன். துணி, அப்போ புருஷன்? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, என் பொண்ணு புஜ்ஜி பிறந்த 2 மாசத்துலயே அவரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நான் மறுபடியும் அனாதி ஆயிட்டேன். எங்க வீட்டுல போய் உண்மையை சொன்னேன். அதுக்கு அவங்க, இது நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, கஷ்டத்தை நீதான் அனுபவிக்கணும்னு மறுபடியும் கையை கழுவிட்டாங்க. அட கடவுளே, ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் உனக்கு? அன்னையில இருந்து நாங்க 2 பேருமே அனாதை ஆயிட்டோம். இந்த உலகத்துல எங்களுக்காக நாங்க மட்டும்தான் இருக்கோம். எந்த பண்டிகையோ எந்த விசேஷ நாளா இருந்தாலும் கூட எல்லாருடைய வீடும் சொந்த பந்தத்தோட கலகலன்னு இருக்கும். ஆனா எங்க வீடு எப்பவுமே ரொம்ப அமைதியா தான் இருக்கும். அப்பதான் ஒரு நாள் வேற ஊர்ல இருந்து யாரும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. உங்கள மாதிரி அவங்களும் சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எங்க சொந்தக்காரங்க இல்லன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அன்னைக்குதான் முதல் தடவையா எங்க வீடு ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. எங்களுக்குன்னு பேச பழக ஒருத்தங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா சிச்சு, அன்னையில இருந்து என் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க என்னோட ரத்த சம்பந்தமா இல்லைனாலும் சொந்தக்காரங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவங்கள வீட்டுக்குள்ள விட்டு அவங்கள நல்லபடியா கவனிச்சு வயிறார சாப்பாடு போடும்போது, நான் சமைச்ச சாப்பாட்டை அவங்க என்னை பாராட்டி சாப்பிடும்போது என்னோட உறவுகளே அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாராட்டுற மாதிரி இருக்கும். அதான் யார் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட அவங்கள நாங்க சொந்தக்காரங்களா தான் நினைப்போம். துணியோட சோக கதையை கேட்ட உடனேயே சிச்சு சோட்டுவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அவங்க 2 பேருக்குமே இதயமே பாரமா ஆயிடுச்சு. அப்போ சிச்சு அழுதுகிட்டே, துணி, எங்களுக்கு தெரியாது துணி, உன்னோட சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க உறவுகள் கூட எங்களை பாத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ தேவதை துணி. ஆமா துணி,
தனியா இருந்தாலும் நீ அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கற. நாங்க தான் சுயநலமா வந்து உன்னுடைய அன்பை உன்கிட்ட சொல்லாமே நாங்க திருடிட்டோம். சிச்சு காக்கா துணியோட கைய பிடிச்சுக்கிட்டு, இணையில இருந்து உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. உங்க வீட்ல எல்லாரும் உன்னை வேணான்னு விட்டுருக்கலாம், ஆனா இனிமே நாங்க விட மாட்டோம். நீ எங்களுக்கு தங்கச்சி மாதிரி, இது உண்மை. ஆமா, இப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோம்ல, இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். இனில இருந்து இவங்க எல்லாரும் அண்ணன் தங்கச்சிங்க, எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்ல இருக்கலாம். அப்போ பன்னு சின்னி 2 பேருமே வந்து புஜ்ஜிக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து, ஆமா சித்தி, இனில இருந்து நான் தான் உனக்கு புள்ள. நீ எப்போ பிரியாணி செஞ்சாலும் நான் வந்து சாப்பிடுவேன், பிராமிஸ். அதை கேட்டு துணியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ, உண்மையிலேயே இப்போ எனக்கு ஒரு உறவுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி துணி சந்தோஷமா சிரிச்சான். அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. அன்னைக்கு அந்த வீடு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கதை இவங்க கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க.